பொட்டிக் வந்து பொட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சின்னதா ஒரு ஷாப் பாருங்களேன். நான் நிறைய வந்து சில்க் சாரீஸ் வேர் பண்றேன். ஏன் சில்க் சாரீஸை வந்து நம்ம கம்மியான ரேட்டுக்கு வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற தாட்ல ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து நானும் சாரும் பார்த்தோம். 100 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் என் கண்ணில் மாட்டுச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற ஓனரும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, நானும் டெக்ஸ்டைலுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட கோயின்சைடு என்னோடதும் நல்லா கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஒரு செகண்ட் பிஸ்னஸாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் இந்த பிஸ்னஸ்குள்ளே வரப்போ எனக்கு இதோட சின்சியாரிட்டிலாம் அவ்வளோ தெரியல. நார்மலாக வந்து எனக்கு வந்து சண்டேனா ஹாலிடே இருக்கும் நம்மளோட அகாடமி. இதை சண்டேவெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நான். இது வந்து எனக்கு செகண்ட்ரியாக தான் தோணுச்சு. அப்புறம் மெச்சூர் ஆக ஆக இதுக்கு கிடைச்ச வரவேற்பு இதெல்லாம் பார்க்குறச்ச எனக்கு வந்து இதில் ரொம்ப ஈடுபாடு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேவே இதில் வந்து ஒரு பெரிய சாதனை நடந்தது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு யாரையுமே தெரியாது, யாருக்கும் இன்விடேஷன்லாம் நான் கொடுக்கல. அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு நியூஸ் நங்கநல்லூர் டாக்கில் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் டே சேல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 lakhsக்கும் மேலே. லைக் எந்த ஒரு மார்க்கெட்டிங் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன வேற விதத்துல வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. 1.5 lakhs வந்து ஆக்சுவலி இதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ இதுக்கு ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே இல்லாமல் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அதே லோன் யார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்க செகண்ட் டே வந்து இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணாங்க. என்னது இது 1.5 crores 1.5 lakhs வந்து ஸ்வைப் ஆயிருக்கு கார்டில் அப்படின்னாங்க. ஸோ அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அளவுக்கு இது வந்து நல்ல ஒரு என்ன ஃபர்ஸ்ட் டேலேருந்தே என்னை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கு.